நேற்று நைட் எடிட்டிங் பண்ண இருக்கும்போது கேப் கட்டு சரியான மக்கர் பண்ணிச்சு. அந்த ஒரு காரணத்தினாலே இன்னைக்கு கொஞ்சம் தாமதமா ஏஞ்சிட்டேன். வணக்கம் நண்பர்களே, என்னடா இவன் ஏஞ்ச உடனே காடியில போறான்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நான் படிக்கிற காலேஜ்ல கடைசியா நடக்கிற பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ தானா. கட்டாயமா எல்லாருமே அட்டன் பண்ணணுமா. அப்படி அட்டன் பண்ணலன்னா அவங்களுக்கு அபராதம் வேற போட்டுருவாங்களாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதே மாதிரிதான் எனக்கும் புரியல. அதை போய் ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டா இது மேனேஜ்மெண்டோட ரூல்ஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல நான் சொல்றது சரி வந்தது வந்துட்டோம். நம்மளும் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணதில்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டுமே அப்படி நினைச்சுதான் நானுமே 1:10 காப்பே ரெஸ்யூம் எத்தனை கிளம்புனேன். இல்லைன்னா ஐலட்ஸ்னா ஃபார்மல்ஸ்ல தான் வரணுமா, முடிஞ்சா டைலா கட்டணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. சரி எப்படியும் 4 பேருக்கு நடுவில் உட்கார போறாங்க. அந்த 4 பேரு 4 சைட்ல இருந்து 4 விதமா கேள்வி கேட்பாங்கன்னு யோசிச்சேன். பக்கத்துல நம்ம பையன்லாம் இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃபே மனப்பாடம் பண்ணி வச்சு அப்புறம் நானும் அங்க இருக்கிற 25 கம்பெனில ஒரு 15 கம்பெனி சூஸ் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணி இல்ல முதல்ல ஃபர்ஸ்ட் கம்பெனியோட இன்டர்வியூ அட்டன் பண்ண அண்ணா உட்கார்ந்த உடனே ரொம்ப ஓப்பனா பேசிட்டாரு. இப்ப எதுவுமே அவைலபிள் இல்ல, ஒன்லி ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் சென்டர்ல மட்டும் உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு. சரி அதுல நான் வேலை பில்லிங்கா இல்ல சேல்ஸ் டிபார்ட்மெண்டா அந்த மாதிரி கேட்டேன். இல்லப்பா வெளியே இருந்து வர எல்லா ஃபேர் பார்ட்ஸுமே நீங்க தான் பிக்ஸ் பண்ணும் அப்படின்னு. அது பிக்ஸா, நான் ஃபேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைக்கணுமான்னு கேட்டேன். இல்லப்பா நீங்க தான் அந்த பொருளே பிக்ஸ் பண்ணும் அப்படின்னு. அதே மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்டா, நான் பிகாம் படிக்கிறதுக்கு வேலை கேட்டா நீங்க என்ன மெக்கானிக் வேலை செய்ய சொல்றீங்கன்னு கேட்டேன். அவர் அதுக்கு யாருப்பா இப்ப படிச்ச டிகிரிக்கு ஏத்த வேலையை செய்யறாங்க, நம்மளனா நீயே பாருப்பா உங்க கிளாஸ்ல 20 பேருக்கு மேல பேர் குத்து திங்காமல இருந்து வேலைக்கு வரேன்னு சொல்றாங்க. இவ்வளவு கூட தொருகிறானே திங்காமல இருந்து சாப்பாடோட வந்துடுறான்றான். இது வேலையாவதுன்ட்டு பட்டு வெளியே வந்துட்டு காலையில வீட்டுல இருந்து வரும்போது ஜிஎன்சில இருந்து 2 ஸ்கூப்பவே தட்டணும். அப்புறம் என்ன அது குளிக்கஸ்ட். நண்பர்களே, ஜிஎன்சியை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதாவது 90 வருஷம் பழமையான பிராண்ட், அதுவும் இல்லாம 50க்கு மேற்பட்ட கண்ட்ரீஸ்க்கு ட்ரஸ்டான பிராண்டும் கூட. குவாலிட்டி, டேஸ்ட், ரிசல்ட் எல்லாத்துலயுமே பக்காவா இருக்கும். நீங்க இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணும், ஆனா எந்த பிராண்ட்ல வாங்குறதுன்னு தெரியாம முடிச்சிருந்தீங்கன்னா அவளையே படாதீங்க, கண்ணை 3 ஜிஎன்சில வாங்க. ஜிஎன்சியோட லிங்க் என்னோட பயோல இருக்கு. அண்ட் அடிஷனல் டிஸ்கவுண்ட்க்கு மோக்கி 28 மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. பிறகு காலேஜுக்கு வந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு போன முதல் வேலையா ஜிம்முக்கு ரெடியா கிளம்பி பட்னு ஜிம்முக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு தரமான புஷ்டேன்றதுனால ஸ்டார்டிங் மார்க்கரை பிரிக்கலான்ட்டு இன்க்ளைன் டம்பிள் பிரஸ்ல ஆரம்பிச்சு அப்படியே ஷோல்டர் பிரஸ், டம்பிள் ஃபிளைஸ், அப்புறம் டம்பிள் லேட்டரல் ரைஸ், அப்புறம் கடைசியா ட்ரைசெப்ஸ் ஸ்கல் கிரன்ச்சஸும் கேபிள் புஷ் போட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஜிம்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது கிளைமேட் எல்லாம் மாறி மழை பெய்ய ஆரம்பிச்சு. அப்புறம் எப்படியோ மெரி மெரின்னு வச்சு வீட்டுக்கு போயிட்டு என்னோட ஃபைனல் மீல சாப்பிட்டு நாளும் முடிச்சுக்கிறேன்.